Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே நீங்க எப்படி ஈஸியா ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றது தான். நான் வந்து ஏதோ ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சூட் ஆகுது, எனக்கு என்னென்ன மெத்தட் சூட் ஆகுது அப்படின்றத வந்து நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போறேன். ஈஸியா ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா கூட நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணலாம். 15 வயசுக்கு மேல நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க ஸ்கின்னுக்கு. நான் காமிக்கிற இதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன், எப்படி பண்றேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு நான் காமிக்கிறேன்ற டீடைல்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு 7 செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். ஃபேஷியல்னும் போது உங்களுக்கு வந்து ஃபேஷியல் மசாஜஸ், அதுக்கப்புறம் ஸ்டீமிங், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு 15 days ஒன்ஸ்ன்னு கணக்கு வச்சுட்டு மந்த்லி 2 times மட்டும் பண்ணால் போதும். அதை தவிர்த்து நீங்கள் வீக்லி 3 times வந்து ஃபேஸ் பேக் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்க்ரப்பும் வந்து வீக்லி 3 times வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கூட ஒரு மினி ஃபேஷியல் மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபேஸ் வாஷ், கிளென்சிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு விட்டுடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஆர் ஃபேஸ் வாஷிங். நீங்கள் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பில் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா, இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போ எடுத்தேன், அதனால கொஞ்சம் இவ்வளோ ஃபுல் மேக்கப்பில் இருக்கேன். ஸோ அது இல்லாமல்னா நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் உங்களுக்கு இவ்வளோ மேக்கப்லாம் இருக்காது. ஆனாலும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பராக வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த மேக்கப் மட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே டக்குன்னு லிப் பாம் மட்டும் போட்டுவிட்டேன், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகுது. நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளென்சிங் வந்து ஒரு ஆயில் கிளென்சர் வச்சு நான் வந்து மேக்கப் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் இன்னைக்கு இந்த குட் வைப்ஸோட வெனிலா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி இருக்கும், சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இதிலேருந்து நான் ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வெட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே உட்காந்து பண்ணுறதுனால பண்ண முடியல, பட் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இதை வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கிளென்சராக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக 1 minute நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வந்து என் ஸ்கின்ல ரொம்ப 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 ஒரு நல்ல சேஞ்ச் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுற யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ்க்கெல்லாம் பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நான் ஒரு வாட்டி பண்ணும்போது ரொம்ப நாஸ்டியாக தான் பண்ணிடுறேன், பட் இட்ஸ் ஓகே. உங்களுக்காகவும் வீடியோக்காகவும் இதெல்லாம். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வந்து மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ மசாஜ்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கிட்டில் பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம்னே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 minute பண்ணால் மட்டும் போதும். அதுவும் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் டிரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்க்ரப்புக்கு போயிடலாம். ஸோ என்கிட்ட மறுபடியும் குட் வைப்ஸ்ல இருந்தே இந்த வெனிலா வேரியண்ட்ல 2 ப்ராடக்ட் இருக்கு, ஜெல் அண்ட் க்ரீம் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. ஓகே, லெட் மீ கோ வித் ஃபேஸ் க்ரீம். ஓகே, அண்ட் இந்த குட் வைப்ஸில் ஒரே ஒரு பெரிய கான் நான் என்னன்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங். இதில் இருக்க இந்த பிளாஸ்டிக் கேஸ் இருக்குல்ல, அதில் இந்த மவுத் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்ப வீக் ஆகி உடைய ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய 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 மைனஸ். என்கிட்ட இருக்க ஒரு 4-5 பாட்டில்ஸ் அந்த மாதிரி உடஞ்சிருச்சு. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், க்ரீம் கொஞ்சம் எக்ஸசிவாக எடுத்து, யூஸ்வலாக நம்ம மாய்ஸ்சரைசர் போடுற அளவுக்கு எடுக்காமல் கொஞ்சம் எக்ஸசிவ் ப்ராடக்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். என்னோட 4 ஃபிங்கர்ஸோட டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணுறேன், அவ்வளோதான். சர்க்குலர் மோஷன்ஸில் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அண்ட் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் பண்ணுறதை விட இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரெஷர் வந்து நீங்கள் மேலே போகும்போது ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லது, சீக்கிரத்துலேயே வந்து சேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு பேசும்போது கொஞ்சம் தூக்கி அடிக்கும் ஸ்மெல், பட் நீங்கள் கம்முன்னு வாயை மூடிட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே ஸ்பீட்லேயே தான் நான் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் உள்ளே போனதுமே வந்து நிறுத்திடுவேன். இப்போ என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு வெட் டவல் வச்சு என் ஃபேஸ் வந்து நான் அந்த க்ரீமை மட்டும் நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறது கிடையாது. ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எதாவது இருந்ததுன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை டச் பண்ணாமல் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ ஸ்க்ரப்புக்காக நான் வந்து இந்த குட் வைப்ஸ் வெனிலா ஸ்க்ரப் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
அமேசிங் யூ கைஸ். என் ஸ்கின் இப்போ கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப லைட்டாக எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நான் இந்த ஸ்க்ரப் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்டிவ் பிம்பிள் இருக்க இடத்த நான் டச்சே பண்ண போகிறது கிடையாது. ஸோ எனக்கு மெயினாக நான் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னா எனக்கு இங்கே தான் வந்து ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடம் அண்ட் நோஸ். நான் அதே மாதிரி வீக்லி 3 times வந்து பண்ணிடுறதுனால எனக்கு நிறைய இந்த ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஸ்க்ரப்பிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய பண்ணணும், எக்ஸசிவாக பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. என் ஸ்கின்னுக்கு ஒரு 30 seconds அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்க்ரப்பை வந்து அதே வெட் டவல் வச்சு ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ஜென்டிலாக வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பரான ஃபேஷியல் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிட்டு வரலாம், அதாவது ஆவி பிடிச்சிட்டு வரலாம். ஓகே, ஆவியார் வேது பிடிக்கிறது அந்த மாதிரி. அது இல்லை ஸ்டீமர் கூட இருக்கும், உங்களுக்கு ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்லைனா சும்மா ஒரு சாதா பாத்திரமில் சுடு தண்ணி நல்லா வச்சுட்டு ஒரு டவல் இல்லை போர்வை மேலே ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸசிவாக பண்ணணும்னு கிடையாது, உங்களால் பேர் பண்ண முடிகிற அளவுக்கு. எனக்கு கேட்டிங்கன்னா மினிமம் 2 to 3 minutes வந்து போதும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா 2 minutes அது வந்து ஜாஸ்தி. ஓகே, ஸோ அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த போர்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு வேர்வையோடு சேர்த்து வந்துடும் வெளியில். ஸோ ஸ்டீமிங் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டீமிங் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபேஷியல் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி 2 மட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இப்போ நான் காமிக்கிற இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸே வீட்டில் தாராளமாக பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்கும் அகைன் குட் வைப்ஸ்ல இருந்தே வெனிலா ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் மாஸ்க் நான் இங்கே வச்சிருக்கேன். இது ஆயில் கண்ட்ரோல் நம்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஆயில் கண்ட்ரோல்னு சொல்லிச்சா பக்காவாக பண்ணுச்சு. அதுவும் நான் மெயினாக எப்போ இது யூஸ் பண்ணேன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணேன். இந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டேன். ரிசல்ட் வந்து வாவ். ஸோ ஏதாவது ஒரு ப்ரஷோட பேக் சைடில் இருந்து ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் நான் கையிலே அப்ளை பண்ணிப்பேன். உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவ் பிம்பிள் லைக் இப்போ பாப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பிம்பிள் இருந்ததுன்னா அதில் அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், லைக் கொஞ்சம் சுறு விறுவிறுன்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த ஒரு லைட் பர்னிங் சென்சேஷன் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட மிச்சம் இருக்கிறது அப்படியே என்னோட நெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு நல்ல லோ நெக் ஷர்ட்டு இல்லை லூஸ் ஷர்ட் ஏதாவது போட்டுட்டு ஃப்ரீயாக பண்ணுங்கள். நெக்கில் இந்த ஏரியா வரைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா, நான் இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், இப்படி நான் யூஸ்வலாக வீடியோ எடுக்கிற இடத்துல உட்காந்து இப்படி நான் இந்த ஈரத்துலலாம் வந்து பண்ணுறது வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் என் கழுத்து பக்கமே போட ஆல்ரெடி என் ட்ரெஸ்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்புக்குமே வந்து கழுத்தையும் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பண்ணலை இதுக்கு முன்னாடி, பட் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசர் போடும்போதாக இருக்கட்டும், ஸ்க்ரப் போடும்போதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் நெக்கையும் கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இது போட்டு இப்போ ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இங்கெல்லாம் எனக்கு டைட் ஆகிடுச்சு, அதனால தான் என்னால் பேச முடியல. ஸோ அங்கங்கே நான் திக்காக வந்து அப்ளை பண்ணிட்டேன், அது மட்டும் ட்ரை ஆகாமல் இருக்குது. பட் தென் எனக்கு பரவாயில்ல, இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் டக்குன்னு போயிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளென்ஸ்டாக ப்ராப்பராக ரொம்ப ட்ரையிங்காக இல்லை, பட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் அகைன் வந்து செட் ஆகாது, கண்டிப்பாக ட்ரைனஸ் இஷ்யூ கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னால ஸோ நான் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் ப்ராடக்ட் எடுத்தேன்னா இப்போ வந்து இதை வாவ் ப்ரிட்டியாக இருக்குல்ல, பார்க்க மருந்து மாதிரி வாசனை வருது. ஸோ இப்போது இந்த ஜெல் ப்ராடக்ட் வச்சு என் ஃபேஸ் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்து கையிலே இப்படி ஒரு வாட்டி பண்ணிவிட்டு எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். டக்குன்னு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கிச்சு. ஐ திங்க் இந்த வேரியண்ட் இஸ் குட் ஃபார் ஆயிலி ஸ்கின். நான் இந்த ஜெல் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து தெரியல. என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்க டைமில் மேபி நான் அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இதில் என்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்தே வெனிலா ஃப்ளேவர்ட் அல்ட்ரா நரிஷிங் பாடி லோஷன். ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடி லோஷன்ஸ் வந்து எடுத்து உங்கள் கை காலில் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஏசியில் படுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ
எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்திருந்தது ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது. இது அகைன் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸில் இருந்து இந்த கான்செப்டே எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்டு க்ரீம். இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இது வந்து ஆம்பர் ஃப்ளேவர்னு போட்டிருக்கு. நான் இது ரொம்ப குட்டியாக இப்படி எடுத்துட்டு இந்த காது பின்னாடி அப்புறம் இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுக்க போயிடுவேன். இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு மோந்து பார்த்துட்டு தூங்க போனீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.